அங்கிருந்து கலெக்ட் பண்ண எல்லா எவிடன்ஸையும் வச்சுக்கிட்டு இந்த கேஸில் ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு போலீஸ் யோசிச்சுட்டு இருக்கும்போது சரியா 4 நாளுக்கு அப்புறம் மே 3, 2003 அன்னைக்கு இவங்க கிட்ட இருந்த தடயங்களை குறிப்பிட்டு 30லிருந்து 40 வயது மதிக்கத்தக்க ஆண் நபர் யாராச்சும் காணாம போயிருந்தா இமிடியேட்டா பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அது 2003 காலகட்டன்றதுனால இப்போ இருக்கிற மாதிரி டிவி சேனல்ஸோ இல்லை சோஷியல் மீடியாவோ இல்லாமல் பெரும்பாலும் நிறைய பேருக்கு நியூஸ் பேப்பரில் தான் நியூஸ் படிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. அந்த நியூஸ் அடுத்த நாள் ராஜஸ்தான் முழுக்க பரவுனதும் அன்னைக்கு காலையில் ஒரு நபர் டீ குடிச்சுக்கிட்டே அந்த நியூஸ் பேப்பரை படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு இடத்துல இந்த அடையாளம் தெரிய நபர் இறந்ததை போலீஸ் பார்த்துருக்காங்கன்றத பார்த்ததும் பதற்றத்தில் கையில் இருந்த டீ கப் கீழே விழுந்து உடஞ்சது கூட தெரியாம இருந்திருக்காரு. அதே பதற்றத்தோட தன்னோட செல்போனை எடுத்து இன்னும் 2 பேருக்கு கால் பண்ணி இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல குறிப்பிட்ட ஒரு பேஜ் நம்பரை சொல்லி அதில் வந்த நியூஸை நீங்க படிச்சீங்களான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு எதிர்முனையில பேசினவங்க சின்ன பயத்தோட ஆமா நாங்களும் அதை பார்த்தோம், இப்போ என்ன பண்ணலாம்னு கேட்கும்போது இனிமேலும் தாமதிக்க வேணாம், வாங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் போகலாம்னு ஃபோன் காலை கட் பண்ணிட்டு அடுத்த சில நிமிஷத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்க இருந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட, சார் இன்னைக்கு வந்த நியூஸ் பேப்பர்ல மர்ம கொலையை பத்தி நாங்க படிச்சோம், அதுல இருக்கிற நபர் தன்னோட மகன் பவானி சங்கர் மாதிரி இருக்கு, நாங்க கூட கடந்த 8 நாளா அவரை தேடிட்டு இருக்கோம், எங்களால கூட அவரை ரீச் பண்ண முடியல, ஒருவேளை அவரா இருக்குமோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு.